Hi friends, welcome back to Forest Times. Today recipe சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வந்து நிக்கும். சோ அதனால மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் ஒரு 400 கிராம் மட்டன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி இருந்தால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். நீங்கள் எப்போவுமே மட்டன் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா கறியில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் அந்த கிரேவி இதெல்லாம். அதனால சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதையும் இதோட வந்து வதக்கிக்கிடுவோம். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மட்டன் வந்து உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு. கறி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க கறியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த எண்ணெயிலே கறி வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 கொதி வந்தோடனே இதை வந்து மூடி வச்சிடலாம். மட்டன் வந்து எந்த அளவுக்கு வேகுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத. இப்போ மட்டன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் கிட்ஸு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கு அல்லது கேரட்டு, பம்கின் இது கூட நீங்கள் வந்து போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்து வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கிற போகிறேன். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் இதில் போட்டு ஒரு விசில் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த சாறுலையே பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து மூடி நான் ஒரு விசில் மட்டும் வச்சுக்கிற போகிறேன். இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்தளவு வந்து கரெக்டாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து மஞ்சள் சோறு அதுக்கு தான் இந்த வந்து கறி வந்து பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து மஞ்சள் சோறு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.